ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 6இல் 23 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கால்வாயின் கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக உள்ளது. கால்வாயின் மறுகரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து காணும்போது கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 58 டிகிரியாக உள்ளது. அப்புள்ளியிலிருந்து விலகி ஒரே நேர்கோட்டில் 20 மீட்டர் தொலைவில் சென்றவுடன் கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தையும் கால்வாயின் அகலத்தையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போக tan 58 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு டயக்ராம் போட போகிறோம். பாருங்கள், ஒரு கால்வாயின் கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது இதுதான் ஒரு கால்வாயின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதோட கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் ஒன்று செங்குத்தாக இருக்குது. ஓகேவா? ஒரு தொலைக்காட்சி கோபுரம் ஒன்று செங்குத்தாக இருக்குது. கால்வாயின் மறுகரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து காணும்போது கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 58 டிகிரியாக உள்ளது. அதாவது இந்த கால்வாயோட இன்னொரு கரையிலிருந்து பார்க்கும்போது இதோட இந்த உச்சியோட ஏற்ற கோணம் எவ்வளவா இருக்குதாமா? 58 டிகிரியாக இருக்குதாமா. அப்போது இதிலிருந்து இது 58 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, அப்புள்ளியிலிருந்து விலகி ஒரே நேர்கோட்டில் 20 மீட்டர் தொலைவில் சென்றவுடன் கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில், இதிலிருந்து 20 மீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் அதோட ஏற்ற கோணம் எவ்வளவா இருக்காமா? 30 டிகிரி. இங்கே 30 டிகிரியாக இருக்குதாமா. எனில் கோபுரத்தின் உயரத்தையும், இந்த கோபுரத்தோட இந்த உயரத்தையும் கால்வாயின் இந்த அகலத்தையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்க போகிறோம். என்னென்னு கொடுத்துக்கிறோன்னா, ஏபிங்கிறது கோபுரம், பிசிங்கிறது கால்வாயின்னு வரும். அப்போ டிங்கிறது அதுலேருந்து 20 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி. ஓகேவா? அப்போது இதுக்கான டயக்ராம் பாருங்கள். எப்படி வரும்னா, தொலைக்காட்சி கோபுரம் ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதிலேருந்து கால்வாயோட மறுக்கரையில் பார்க்கும்போது அதோடது 58 டிகிரி. இதை பிசின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் 20 மீட்டர் தொலைவில் இங்கிருந்து 20 மீட்டர் தொலைவில் டிங்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோன்னா, அங்கிருந்து இதை பார்க்கும்போது 30 டிகிரி. ஓகேவா? அவ்வளோதான் இதுக்கான டயக்ராம். இங்கே அப்போ செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. அதாவது இது தனியாக ஒரு செங்கோண முக்கோணம், இது தனியாக ஒரு செங்கோண முக்கோணம். தீர்வு டயக்ராமில் இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம். என்ன எடுத்துக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு ஏபிங்கிறது ஒரு தொலைக்காட்சி கோபுரம். ஏபி என்பது ஒரு தொலைக்காட்சி கோபுரம் என்க. அடுத்து பிசி என்பது கால்வாய். ஓகேவா? இப்போ எப்பவும் போல் முக்கோணம் எடுத்து போட போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம், இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். அப்போ என்னென்னு எழுதுவோம்? செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம்னா பி வரணுமா? ஏபிசி. ஏபிசியில் கோணம் சியா, அப்போது ஏசிபின்னு எடுக்கலாமா? ஏசிபி அதாவது சிங்கிற அந்த கோணம் இருக்கிறது நடுவில் வரணும். ஏசிபி ஈக்குவல் டு 58 டிகிரி. இப்போது நம்ம இந்த ரெண்டும் தானே கண்டுபிடிக்கணும், அதோட உயரம் கால்வாயின் அகலம். அப்போது எந்த தீட்டா எடுக்கலாம்? டேன் தீட்டா எடுக்கலாம். பாருங்கள், டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போது டேன் தீட்டாக்கு பதிலாக 58 டிகிரி ஈக்குவல் டு இங்கே ஏபி
அடுத்துள்ள பக்கம் பிசி. ரெண்டு வேல்யூவுமே தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஆனால் இந்த 58 tan 58 டிகிரிக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ? 1.6003 ஈக்குவல் டு ஏபி பை பிசி. இதோட வேல்யூ தெரியாது, அது அப்படியே ஃபஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து இந்த முக்கோணத்துக்கு போட்டாச்சு. அப்போ அடுத்து ஃபுல்லாக இதுக்கு சேர்த்து எடுக்க போகிறோம். எடுத்தால் அதுக்கு என்னென்ன எழுதுவோம்? செங்கோண முக்கோணம் ஏபிடி வருமா? ஏபிடியில் கோணம், அப்போ டி தான் வரணும், ஏடிபி அப்படின்னு எடுக்கலாமா? டியோட கோணம், அதனால டி நடுவில் போடுறோம். ஏடிபி ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி? 30 டிகிரி. இப்போ இதுலேயும் டேன் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θக்கு பதிலாக 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது ஏபிஏ தான், டிவைடட் பை கீழே. இப்போ இதில் எப்படி இருக்குன்னா, இது மொத்தமாக சேர்த்து அடுத்துள்ள பக்கம்னு வரும். அதை நம்ம எப்படி பிரித்து எடுத்துக்க போகிறோம்னா பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு கீழே எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? பிசி ப்ளஸ் சிடி. இப்போ இதில் பாருங்கள், tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து இதோட வேல்யூஸ் தெரியாது, ஏபி டிவைடட் பை பிசியோட வேல்யூ தெரியாது, பிசி அப்படியே வச்சுக்கிறோம். சிடிக்கு தான் 20 மீட்டர் தெரியுமா? அப்போது 20 மீட்டர், 20 போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இப்போது இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள். இதில் நம்மளுக்கு எந்த வேல்யூமே தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2ஐயும் வகுக்க போகிறோம். வகுத்தோன்னா இப்போ கேன்சல் ஆகும் பாருங்கள். எப்படின்னா 1வது ஈக்குவேஷன் வகுத்தல் 2வது. இப்போ இதை வகுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இதில் 1.6003ங்கிறது இருக்கா, கீழே டிவைடட் பை அந்த 2வதுல போடும்போது 1/√3 அப்படின்னு இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஏபி பை பிசிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. கீழே அந்த 2வது ஈக்குவேஷனில் இருக்கிறத நான் கீழே வகுத்தலில் அந்த டிவைடட் பையில் போடுறதுக்கு பதிலாக நான் பெருக்கல்ல கொண்டு வர போகிறேன். அப்போ பெருக்கல்ல கொண்டு வரணுன்னா என்ன பண்ணுவோம்? தலைகீழியாக மாற்றுவோம். அதாவது இந்த இதை மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறத மேலேயும் மாற்ற போகிறோம். அப்போது மேலே இருக்கிற ஏபி கீழே வந்துடும், கீழே இருக்கிற அந்த பிசி ப்ளஸ் 20ங்கிறது மேலே வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏபி கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். இந்த √3ங்கிறது இங்கே கீழே இருக்கிறது இங்கே மேலே போயிருமா? அப்போது 1.6003 இன்ட்டு √3. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே ஏபி கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பிசி ப்ளஸ் 20 டிவைடட் பை பிசிங்கிறது. இப்போ இங்கே என்ன பண்ணணும்? இந்த 2ஐயுமே பெருக்கணுமா? அப்போது என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், சைடில் நான் பெருக்கி காட்டுறேன். அந்த புள்ளியை விட்டுருங்க. 16003 இருக்குது பெருக்கல் இந்த √3ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்னென்ன? 1.732ன்னு தெரியும். இப்போ இந்த புள்ளியை விட்டுட்டு நம்ம பெருக்கிற பாருங்கள் எப்படின்னு. 2 3 6 0, இங்கேயும் 0 வரும். அதாவது 2ஆல் 0 பெருக்குனா 0. அடுத்து 2 6 12, மீதி 1, 1 2 2 1 3. அடுத்து 3ஆல் பெருக்கணும். 3 9 0 0, 3 18, மீதி 1, 3 3 3 1 4. அடுத்து 7 7 3 21, மீதி 2. அடுத்து 0 வரும். 7 0வால் பெருக்கும்போது 0 வரும். இங்கே 2 இருக்கனால அந்த 2 நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே 0வால் பெருக்கும்போது அப்போ 0 தான் வரும். அடுத்து 7 6 42, 42க்கு 2, மிச்சம் 4 இருக்குது. அடுத்து 1 7 7 4 11. ஓகேவா? 7 4 11. அடுத்து இந்த 1ஆல் பெருக்கும்போது அங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே தான் வரும். 3 0 0 6 1. இப்போ இதையெல்லாம் கூட்டுங்க பார்க்கலாம். 6 9 1 2 4 7
8 3 11 1 இங்கே மிச்சம் 1 வச்சா 4 2 6 1 7 அடுத்து 2 சாரி 6 1 மறுபடியும் 7 2 ஓகேவா. இப்போ இதில் வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும்னு பாருங்கள். இங்கே 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே 4 5 6 7 அப்போ 7 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 அப்போ என்ன வரும் 2.7717. இதோட வேல்யூ என்ன 2.7717. இப்போ நான் இந்த பிசியை இந்த சைடு கொண்டு வர போகிறேன். அப்போ அந்த நம்பர் அப்புறம் இன்ட்டு பிசின்னு வரும். இங்கே பேலன்ஸ் இருக்கிறது பிசி ப்ளஸ் 20 அப்படியே இருக்குது. இப்போது மறுபடியுமே இங்கே இருக்கிற பிசியை நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா என்ன வரும் 2.7717 பிசி மைனஸ் இந்த பிசி ப்ளஸில் இருக்கிற பிசி இந்த சைடு வந்துடும் ஈக்குவல் டு இங்கே 20 மட்டும் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போது ரெண்டுலேயுமே பிசி பொதுவாக இருக்கா. அப்போ நம்ம பிசியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் 2.7717 மைனஸ் இங்கே 1 இருக்குமா, பிசி வெளியே வந்துருச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும் ஈக்குவல் டு 20. இப்போ இதில் பாருங்கள் பிசி அப்படியே இருக்குது. இதில் 2 புள்ளியில் இருக்கிறதுலேருந்து 1 போயிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 1.7717 இருக்கும் ஈக்குவல் டு 20. நம்மளுக்கு பிசி மட்டும்தான் வேணும். அப்போ பிசி மட்டும் வச்சுக்கிட்டோன்னா இங்கே 20 பை இங்கே பெருக்கல் இருக்கிறது வகுத்தலை வருது, அதனால் பை 1.7717. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கணும். எப்படி வகுக்கலாம் அப்படின்னா இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். 20 பை இங்கே 1.7717 இருக்குது, அதுக்கப்புறம் 7 இருக்குது. இங்கே இருக்கிற நம்பர் வந்து 5 விட அதிகமாக இருக்கனால பக்கத்து நம்பரில் 1 ஆட் பண்ணிக்குவோமா. அப்போ 7 1க்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த புள்ளி எடுக்கிறதுக்காக வேண்டி இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்குது 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ 3 0 வரணுங்கிற மாதிரி 1000ஆல் பெருக்கி வகுக்க போகிறோம். மேலேயும் கீழேயும் 1000ஆல் பெருக்கி வகுக்க போகிறோம். ஓகேவா. இங்கே 3 ஸ்தானம் இருக்குது, அதனால் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 1 2 3 0 போட்டு 1000ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கி வகுக்க போகிறோம். அப்போ என்ன வரும் மேலே 20,000 அப்படின்னு வரும். கீழே இந்த புள்ளி போயிடும், வெறும் நம்பர் மட்டும் இருக்கும். ஓகேவா. இப்போ ஏன் வகுத்தோன்னு புரிஞ்சுதா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை கேன்சல் பண்ணுறோம் பாருங்கள். அதாவது 2வது வாய்ப்பாட்டில் பண்ணால் இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணால் 10,000 அப்படின்னு வருமா. 20 ஒரு 2 2ன்னு அடிச்சிட்டோன்னா மீதி இருக்கிற 4 0 அப்படியே வரும். இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 8 2 16 மீதி 1 இருக்கும். மறுபடியும் 8 2 16 மீதி 1 இங்கே கொடுத்துட்டோன்னா 6ன்னு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது இதை வந்து 5000 ஆயிருமா. 10,000ல் பாதி 5000. இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது 4 4 2 8 4 2 8 3 2 6. ஓகேவா, புரிஞ்சுதா. இப்போ இப்படி இருக்கிறத நம்ம சுருக்கி வச்சுருக்கோம். எப்படி கிடச்சிருக்கு 5000 டிவைடட் பை 443ன்னு கிடச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இங்கே புள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி சுருக்கி வச்சுருக்கோம். இப்போ எப்படி வகுக்கலான்னு காட்டுற பாருங்கள். இதை வந்து வகுத்து போட்டால் இந்த மாதிரி பெருசாக வரும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதாவது 11.286 இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 11.2 இங்கே 6 வந்து 5க்கு மேலே அதிகமாக போயிருக்கனால இது கூட 1 சேர்த்திக்கிறோம். அப்போ 2 9 இதை எடுத்து இப்போ இங்கே நம்ம இங்கே போட போகிறோம். அப்போ பாருங்கள் இதோட வேல்யூ. அப்போ பிசி என்ன வரும் பிசி ஈக்குவல் டு இதை வகுத்தா 11.29 மீட்டர். ஓகேவா. இப்போது பிசி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்து ஏசி கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து 3வது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த 3வது கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இதில் நான் போட போகிறேன். இப்போ ஆன்சர் வந்துடும் பாருங்கள். இப்போது 1லிருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன வச்சுருக்கோம் 1.600 ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு வச்சுருக்கோம். அந்த பிசிக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 11.29 அப்படிங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும் ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த தொலைக்காட்சி
கோபுரத்தோட உயரம் அது மட்டும் கண்டுபிடிச்சா இப்போ நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஏபி மட்டும் வேணும் நம்மளுக்கு. இப்போ ஏபி இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போகும்போது என்னென்ன ஆகும், 1.6003 இன்ட்டு இங்கே வகுத்தலில் இருக்கிறது இங்கே பெருக்கல்ல வரும். அப்போது இன்ட்டு 11.29 வரும். இப்போ என்ன பண்ணணும், இதை மறுபடியும் பெருக்கணும். ஓகேவா? அப்போ ஏபி வேணும்னா இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா ஏபி கிடச்சிரும். இப்போ எப்படி பெருக்க போகிறோன்னு பாருங்கள். நான் இங்கே சைடில் போடுறேன். அதாவது அதே மாதிரி புள்ளியெல்லாம் விட்டுடலாம். இப்போ விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா 16.003 இன்ட்டு 11.29. இப்போ புள்ளியை விட்டுட்டு நான் போடுற பாருங்கள். 9×3 27 மீதி 2. அடுத்து 9 × 0 0 இங்கே இருக்கிற 2 கூட்டிக்கிட்ட 2 வரும். இப்போ 9 × 0 0 9 தர 54. 54க்கு 4 மட்டும் போட்டுக்கிறோம், 5 மிச்சம் இருக்குது. அடுத்து 9 9 5 14. அடுத்து 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 3 6. அடுத்து 0 0 2 6 12 மீதி 1 1 2 2 1 3. அடுத்து 1ஆல் போடும்போது அதே நம்பர் தான் வரும். 3 0 0 6 1 மறுபடியும் 1ஆல் போடும்போது 3 0 0 6 1. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி போடுங்க பார்க்கலாம். 7 6 2 கூட்டினா 8. இங்கே 3 4 3 7 4 2 6 6 3 9 1 10 0. அப்போ மிச்சம் 1 இங்கே வைப்போம். 6 1 7 8 1. அப்போ என்ன நம்மளுக்கு வந்திருக்கு 18. இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த புள்ளி வைக்கணுமா, இங்கே என்ன வச்சுருக்கோம், இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, 1 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே 1 2 3 4 4 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ மொத்தமாக 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 18.06 அப்புறம் போயிட்டே இருக்குது. இப்போ இதை நம்ம எப்பவும் போல் எப்படி பண்ணுவோம், 18.06ங்கிறத இங்கே 7ங்கிறது வந்து 5க்கு மேலே போயிட்டனால இது கூட ஒன்று சேர்த்திக்குவோம். அப்போ என்ன எடுத்துக்க போகிறோம், 18.0 இங்கே 6ங்கிறத 7 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஏபியோட வேல்யூ என்ன, ஏபி ஈக்குவல் டு 18.07 மீட்டர். அதாவது அந்த தொலைக்காட்சி கோபுரத்தின் உயரம் 18.07 மீட்டர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.